2017 காலகட்டம் காவிரி சிக்கல் குறித்து ஒரு காணொளி. அந்த காணொளியில காவிரி குறித்து விலாவரியா பேசப்படுது. அந்த சமயத்துல காவிரி சிக்கலுக்கு ஏன் விஷால் வாய் திறக்கல, காவிரி சிக்கலுக்கு ஏன் விஜய் வாய் திறக்கல, ஏன் அஜித் வாய் திறக்கல அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுது. அதுக்கு அந்த காணொளியில பேசினவரு, ஏங்க சினிமாக்காரனை இழுக்காம ஒரு பிரச்சனையை பேச முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதே நபர் அனிதா குறித்து ஒரு காணொளி போடுறாரு. தாங்க அனிதா குறித்து அவரோட மரணத்துக்கு பிறகு மிக சிறப்பா பேசியிருந்தாரு, நியாயத்தை எடுத்து வச்சிருந்தாரு. தங்கை அனிதாவோட இறப்புக்கு போயிட்டு வர்றப்ப நான் அண்ணன் பாக்யராசன், கோயம்புத்தூரை சேர்ந்த அண்ணன் பெஞ்சமின் எல்லாரும் வாகனத்துல வர்றோம். அப்ப அந்த காணொலியை அண்ணன் பாக்யானன்ட்ட போட்டு காமிக்கிறேன். அதை பார்த்த மாத்திரத்துல சிலாகிச்சு பயங்கரமா பேசியிருக்கான். என்னடா இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சிலாகிச்சு ரொம்ப பாராட்டுறாரு. அன்னைக்கு சினிமாக்காரனை இழுக்காம உங்களால பேச முடியாதா அப்படின்னு கேட்டவர், அன்னைக்கு அனிதாவோட மரணத்துக்கு நீதி கேட்டு பேசினவர் யாரு கேட்டீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் தான். அன்னைக்கு யூடியூபரா இருந்தாரு, பேசினாரு. அன்னைக்கு சினிமாக்காரனை எடுக்காம ஒரு பிரச்சனையை அணுக முடியாதான்னு கேட்டவர் இன்னைக்கு ஒரு சினிமாக்காரனை தலைமையேற்று தலைவராயிட்டுக்கிட்டு அவருக்கு ஒத்துவத போயிட்டாரு. அன்னைக்கு தங்கச்சி அனிதாவோட மரணத்துக்கு நீதி கேட்டு பேசினவர் இன்னைக்கு நீட்டுக்கு தடை வேணும் கேட்டு போராடிய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய ஆளு வர்க்கத்தையும் கொள்ள ஒழிக்கிறார். காலை எங்க கொண்டாந்து விட்டுருக்கு பாருங்க. இங்க சென்னை பாலன் இடத்துல போராட்டம் நடக்குது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பா போராட்டம். எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துக்கிறாங்க, பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த போராட்ட களத்துக்கு போறாரு அமைச்சர் ராஜ்மோகன் படை பரிவாரத்தோட. எப்ப போறாருன்னா கடைசி நாள் போறாரு. இன்னைக்கு ராத்திரியோட போராட்டம் முடிஞ்சிடும் அப்படின்னு உளவுத்துறை அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு கடைசி நாள் போய் அவங்கள பாராட்டி பேசுறாராம். ஆனா அந்த பாராட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் மயங்காம எங்களுக்கு இந்த இடம் போதாது, பொதுவான இடத்தை கொடுங்க, மெரினா கடற்கரையை திறந்து விடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம ஏதோ பேசி அந்த இடத்த சமாளிச்சு கடந்து போறாரு ராஜ்மோகன். அங்கேருந்து அவர் கிளம்புறப்ப கடும் எதிர்ப்பு குரல், கடும் கூச்சல், கடும் முழக்கம் ராஜ்மோகனுக்கு எதிராக வைக்கப்படுது. இப்ப நேத்து பாக்குறேன் கார் போகாத இடத்துக்குள்ள தலைவரோட கால் போச்சு, தரையில உட்கார்ந்து அமர்ந்து அனிதாவோட வீட்டுல விஜய் பேசினாரு அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரு. இதெல்லாம் உண்மையிலே கேட்கிறப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில 2017 இருந்து தெரியும் ராஜ்மோகனை. நான் ஒரு 9 வருஷமா அவரோட பெரிய அளவில் பழக்கம்னா கூட என்னோட அலைபேசி அவர்கிட்ட இருக்கு, அவரோட அலைபேசி என்கிட்ட இருக்கு. நான் அவரை ஒரு 4-5 தடவை சந்திச்சிருக்கேன். இதை பார்க்கிறப்ப சகிக்க முடியல. அந்த ராஜ்மோகனா இந்த ராஜ்மோகன் அன்னைக்கு அறச்சீற்றம் கொண்டு பேசின ராஜ்மோகன் இன்னைக்கு ஆளு வர்க்கத்தின் ஊதுகொள்ளா மாறிட்டார். அதுவும் விஜய்க்கு போடுற ஜால்ரா இருக்கே, ஐயோ சாமி முடியல.